உடனுக்குடன் நேரலை. தாராபுரம் அரசு பள்ளியில் பல்லி விழுந்த உணவை சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் தாராபுரம் அரசு பள்ளியில் பல்லி விழுந்த உணவை சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டுள்ளது. உணவு சாப்பிட்ட சிறிது நேரத்திலே மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காஜா மொய்தீன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட கொளிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 215க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு சார்பில் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் தினமும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை காங்கேயத்திலிருந்து இந்த பள்ளிக்கான உணவு கொண்டு வரப்பட்டது. வழக்கம்போல் மாணவ மாணவிகள் அனைவரும் உணவு வழங்கப்பட்டது. ஆனால் சாப்பிட்ட சில நேரத்திலேயே மாணவர்கள் மயக்கமடைந்ததாக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பதற்றத்துடன் தெரிவித்தனர். தொடர்ந்து விசாரணையில் அவர்கள் கொண்டு வந்த பொங்கல், சேமியா, சாம்பார் சாதத்தில் பல்லி இருந்ததாகவும் அதை குழந்தைகள் சாப்பிட்டதாகவும் அதனால் அவர்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து 4 பேர் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மீண்டும் 2 மாணவி உட்பட ஒரு மாணவன், மொத்தம் 7 பேர் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது முதலமைச்சரின் கீழ் காலை உணவு திட்டத்தின் கீழ் சாப்பிட்ட மாணவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் பெற்றோர்கள் பெரும் பதட்டமடைந்துள்ளனர். வர்ணியா. காஜா மொய்தீன், விவரங்களுக்கு நன்றி.